சென்னையில் திமுக பிரமுகர் வீட்டில் பெட்ரோல் குண்டுகள் வீசியவர்கள் யார் என்பது குறித்து புகைப்பட ஆதாரம் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அன்பரசன் தொலைபேசி இணைப்பில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். அன்பரசன், திமுக பிரமுகர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசியவர்களுடைய புகைப்படம் கிடைத்திருக்கிறது. அவர்கள் யார் என்ற விவரம் தெரிய வந்திருக்கா? சென்னை கீழ்ப்பாக்கம் கார்டன் பகுதி தர்மராஜா கோவில் தெருவில் உள்ளது திமுக பகுதி செயலாளர் பரமசிவத்தின் வீடு. இவர் வீட்டில் இன்று காலை சுமார் 6 மணி அளவில் மர்ம நபர்கள் சிலர் இருசக்கர வாகனத்தில் வந்து பெட்ரோல் வெடிகுண்டுகள் வீசியுள்ளனர். இதில் அவரது 4 சக்கர வாகனம் கார் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த சம்பவத்தின் பின்னணி என்னவென்று பார்த்தோமானால், நேற்று மாலை மஞ்சள் கொள்ளை 102வது வட்டத்தில் திமுகவினர் தேர்தல் பிரச்சாரம் செய்து வந்தனர். அந்த நேரத்தில் அமமுகவினர் மற்றும் எஸ்டிபிஐ கட்சியினர் சேர்ந்தவர்கள் 3 பெண்கள் கூட சிலர் அங்கு வந்து பணப்பட்டுவாடா, அங்கு இருக்கும் மக்களிடம் பணப்பட்டுவாடா செய்வதாக சொல்லி பெயர்கள் மற்றும் மொபைல் நம்பர்கள் வாங்கி குறித்துக் கொண்டதாக திமுகவினர் குறிப்பிடுகின்றனர். இதில் அவர்கள் ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் என்று கேட்டபோது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த தகராறு பின்னர் முற்றி போய் பிரச்சனையாக முடிந்துள்ளது. இதனால் அமமுகவினர் அம்ஜிக்கரை காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் தான் நேற்று இந்த பிரச்சனை பெரிதான பின்பு அனைவரும் கலந்து சென்று விட்டனர். இந்த நிலையில் பரமசிவத்தின் தொண்டர்கள் அவரது வீட்டிற்கு வந்துள்ளனர். இந்த நிலையில் தான் இன்று அதிகாலை மர்ம நபர்கள் சிலர் இருசக்கர வாகனத்தில் வந்து அவரது வாகனத்தின் மீது பெட்ரோல் வெடிகுண்டு வீசியுள்ளனர். இதனை அடுத்து திமுகவின் வேட்பாளரான தயாநிதி மாறன் சம்பவ இடத்திற்கு விரைந்து அவர் அந்த வாகனம் மற்றும் பரமசிவத்தை பார்த்துவிட்டு பின்பு செய்தியாளர்களிடம் சொல்லியது என்னவென்றால், அமமுகவினர் மற்றும் எஸ்டிபிஐ கட்சியினர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர்கள் கட்சிக்கு வாக்கு சேகரிப்பதற்காக பணப்பட்டுவாடா செய்து வருகின்றனர். இதை தட்டி கேட்பதற்கு போன போதுதான் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றுள்ளது. திமுகவுக்கு மிகப்பெரிய இப்படி ஒரு தாக்குதலை ஏற்படுத்தியுள்ளனர். இது சம்பந்தமாக நாங்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளோம். மேலும் அது மட்டும் அல்லாமல் பணப்பட்டுவாடா செய்வதற்கு பல்வேறு கட்சியினர் இங்கு வந்து சென்னையில் தங்கியிருப்பதாக, குறிப்பாக பாமகவினர் அதிக அளவில், ஏனென்றால் இவர்கள் வந்து இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதாக அவர் சொல்லியிருக்கிறார். அவர்களும் இது போன்ற காரியங்களில் ஈடுபட்டிருக்கலாம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இதனையடுத்து டிபி சத்திரம் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தான் அந்த சிசிடிவி காட்சி பதிவுகள், அதாவது இருசக்கர வாகனத்தில் சிலர் வருகிறார்கள், வந்து அந்த வாகனத்தின் மீது பெட்ரோல் வெடிகுண்டு வீசிவிட்டு செல்கின்றனர். இந்த காட்சி பதிவுகள் தற்போது கிடைத்திருக்கிறது. இதனை மையமாக கொண்டு டிபி சத்திரம் போலீசார்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகிறார்கள். அன்பரசன், இப்போ இந்த விவகாரத்துல யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு சந்தேகிக்கப்படுகிறது? திமுக தரப்பிலிருந்து அமமுக, எஸ்டிபிஐ, பாமக மீது சந்தேகம் இருப்பதாக புகார் கூறப்பட்டிருந்தது. தற்போது புகைப்படம் கிடைத்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களுடைய பின்னணி குறித்து எந்தெந்த அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை தொடங்கி இருக்கிறார்கள்? அதாவது திமுக தரப்பினர் சொல்கிறார்கள், அதாவது இந்த தாக்குதலுக்கு முக்கிய காரணம் அமமுக மற்றும் எஸ்டிபிஐ கட்சியினர் தான் காரணம். ஏனென்றால் இவர்கள் தான் நேற்று தாக்குதலில் ஈடுபட்டனர். பணப்பட்டுவாடா செய்ததை தட்டி கேட்ட காரணத்தினாலே இவர்கள் தாக்குதலுக்கு வந்தனர். அதை எதிர்த்த போதுதான் அவர் காவல் நிலையத்திற்கு சென்றனர். அதனால் இவர்கள் தான் குறிப்பாக தாக்கியிருக்க வேண்டும் என்கின்றனர். மேலும் பாமகவினர் இது போன்ற காரியங்களில் அதிகமாக ஈடுபடுவார்கள். அவர்களும் சென்னை முழுவதும் குவிந்திருக்கிறார்கள் பணப்பட்டுவாடா செய்வதற்காக என்ற ஒரு கருத்தையும் திமுக தரப்பு, முக்கியமாக தயாநிதி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த நிலையில் இப்படி ஒரு காட்சி பதிவு தற்போது வெளியாகியுள்ளது. இதனை மையமாக வைத்து முதற்கட்ட விசாரணை போலீசார்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது இந்த சிசிடிவி காட்சியில் இருப்பது யார், இவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்கள், யாருடைய தூண்டுதலின் பேரில் இப்படி ஒரு தாக்குதலை நடத்தினர் என்பது போன்ற விசாரணையை துவங்கியுள்ளார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்கள் விசாரணை முடிவில் தெரிய வரலாம். தற்போதைய தகவல்களை விரிவாக வழங்கியமைக்காக நன்றி அன்பரசன். கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம். பரமசிவன் வீட்டை மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் பார்வையிட்டார். சிசிடிவி காட்சிகளை வைத்து காவல்துறையில் புகார் அளிக்க இருப்பதாக தயாநிதி மாறன் கூறியிருந்தார். அதனை தற்போது பார்க்கலாம். இது பிரச்சனை நான் எஸ்டிபிஐ தான் நடிச்சிட்டு இருக்கோம். அவங்க தான் வாக்குக்கு பணம் கொடுக்க முயற்சி தர இந்த பிரச்சனையை பயன்படுத்தி கொண்டு தோல்வி பயத்துள்ள பாமகவும், ஏன்னா பாமக வன்முறை கட்சி, எப்பவுமே வன்முறையை அவர்கள் கையாடுகிற கட்சி, அவர்களும் இதை பயன்படுத்திக்க கூடும் என்ற சந்தேகம் எங்களுக்கு எழுந்திருக்குது. இங்கே வீடியோ சிசிடிவி இருக்குது, வீடியோ ஆதாரங்கள் இருக்குது. அதையும் நாங்கள் எடுத்து அதையும் போலீஸிடம் நாங்கள் தர உள்ளோம்.